بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم من قام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه أو كما قال عليه الصلاة والسلام. அன்புக்குரிய நேயர்களே, அல்லாஹு தஆலா சங்கைமிக்க ரமதானுடைய மாதத்தை அடைகின்ற பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி இருக்கிறான். உண்மையிலே இந்த ரமதானுடைய மாதம் என்பது ஒரு பெரிய ஒரு நிஅமத்தாக இருக்கிறது. அந்த நிஅமத்தை நாங்கள் ரஹ்மத்தாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். செல்வம் ஒரு நிஅமத், அதை நாங்கள் ரஹ்மத்தாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். அறிவு ஒரு நிஅமத், அதை நாங்கள் ரஹ்மத்தாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். பிள்ளைகள் ஒரு நிஅமத், அதை ரஹ்மத்தாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். நாங்கள் நிஅமத்தை ரஹ்மத்தாக ஆக்கிக் கொள்ளவில்லை என்றால் நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் நாங்கள் கட்டாயம் பதில் சொல்லியே ஆக வேண்டும். அதே போல இந்த ரமலான் என்பது ஒரு பெரிய ஒரு நிஅமத்தாக அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறான். இதை சரியாக முறையாக இந்த ரமலான் எதிர்பார்க்கின்ற விடயங்களை நாங்கள் செய்தால் அது நிஅமத் ரஹ்மத்தாக மாறுகிறது. இந்த ரமலான் எதிர்பார்க்காத விஷயங்கள், பாவங்களை செய்கின்றோம், நோன்பு பிடிக்காமல் இருக்கின்றோம், அல்லாஹ்விடத்தில் பாவமன்னிப்பு தேடாமல் இருக்கின்றோம், அல்லாஹ்விடத்தில் நெருங்காமல் இருக்கின்றோம், குர்ஆன் திலாவத் செய்யாமல் இருக்கின்றோம். இந்த நிஅமத் நிக்மத்தாக மாறி அதுக்கு நாங்கள் அல்லாஹ்விடத்தில் கட்டாயமா பதில் சொல்ல வேண்டும். இந்த ரமதானில் இருந்து அல்லாஹ் தஆலா ஒரு மிக முக்கியமான ஒரு விடயத்தை எங்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கின்றான். நாங்கள் ஒவ்வொன்றிடத்திலிருந்தும் ஒவ்வொன்றை எதிர்பார்க்கின்றோம். அதே போல இந்த ரமதானிடத்திலிருந்து அல்லாஹ் எங்களிடத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கின்றான். அது என்னவென்றால், ரமதானில் அல்லாஹ்வுடைய அடியார்கள் பாவ மன்னிப்பு பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் எதிர்பார்க்கின்றான். பாருங்கள், குர்ஆன் எங்களுக்கு என்ன சொல்கிறது? யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, குத்திப அலைக்குமுஸ் ஸியாம், உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது. கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னால் உள்ளவர்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டதை போல உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. நோன்புடைய நோக்கத்தை அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். ஏன்? லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சம் உள்ளவர்களா ஆகலாம் என்பதற்காக வேண்டி. இறையச்சம் எப்படி வரும்? ஒருவர் நீண்ட நேரம் தொழுகின்றார், இதனால் இறையச்சம் வருமா? இதனால் மட்டும் வராது. ஒருவர் நீண்ட நேரம் குர்ஆன் திலாவத் செய்கின்றார், இறையச்சம் வருமா? அல்லாஹ் தக்வா ஏற்படுமா? இதனால் மட்டும் வராது. அப்படி என்றால் என்ன? நாங்கள் பாவங்களிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொண்டு அமல் செய்கின்ற பொழுதுதான் இறையச்சத்தை பரிபூரணமாக எதிர்பார்க்கலாம். நன்மைகளை செய்கின்றோம், பாவத்தையும் செய்கின்றோம், இறையச்சத்தை ஒரு நாள் எதிர்பார்க்க முடியாது. பாவங்களை தவிர்த்திருக்கின்றோம், பாவங்களை செய்யாமல் இருக்கின்றோம், ஆனால் நன்மைகளை சின்னதாக செய்கின்றோம், இறையச்சத்தை எதிர்பார்க்கலாம். யஹ்யா இப்னு முஆத் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, இஜ்தினாபு ஸய்யிஆத்தி அஷத்து மின் கஸ்பில் ஹஸனாத்தி, பாவங்களை தவிர்த்திருக்கிறது இருக்குதானே, இது அதிகமான நன்மைகளை சம்பாதிப்பதை விட கடினம். அதாவது அவருடைய அர்த்தம் என்னவென்றால், அதிகமான நன்மைகளை செய்வதை விட பாவங்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்வது ஆக முக்கியமான விடயம். நன்மைகளை நாங்கள் குறைவாக செய்யலாம், பிரச்சனை இல்லை. ஒரு மனிதனுடைய உடம்புக்கு ஏற்றவாறு, ஒரு மனிதனுடைய சூழலுக்கு ஏற்றவாறு, ஒரு மனிதனுடைய நிலைமைகளுக்கு ஏற்றவாறு நன்மைகளை குறைவாக செய்து கொள்ளலாம். ஆனால் பாவங்களை செய்யாமல் இருக்க வேண்டும். பாவங்கள் பயங்கரமானது. எனவே பாவங்கள் விடுபட்டால் தான் தக்வாதாரிகளாக மாறலாம். பாவங்கள்
எங்களுடைய வாழ்க்கையில் நடைபெறாமல் இருந்தால்தான் தக்வாதாரிகளா மாறலாம். எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்கின்றான். ஏனென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரகிம அன்ஃபு ரஜுலின், ஒரு மனிதன் நாசம் அடைந்து விட்டான். ரகிம அன்ஃபு ரஜுலின், ஒரு மனிதன் நாசம் அடைந்து விட்டான். ரகிம அன்ஃபு ரஜுலின், ஒரு மனிதன் நாசம் அடைந்து விட்டான். யார் அவர்? தகல அலைஹி ரமதான், ரமதான் அவர் மீது நுழைந்திருக்கிறது, ரமதானை அடைஞ்சிருக்கிறாரு. சும்ம இன்ஸலக கப்ல அன் யுக்ஃபர லஹ், அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு முன்னால், அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு முன்னால் ரமதான் கழிந்து விடுகிறது. அப்படி என்றால் ரமதான் அடைஞ்சிருக்கிறாரு, இதில் அவர் பாவ மன்னிப்பு தேடல, அல்லாஹ்விடத்துல மன்றாட இல்ல, பாவ மன்னிப்புக்காக வேண்டி அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்யல, தௌபா செய்யல, ரமதான் முடிந்து விடுகிறது, இவன் பெரும் நஷ்டவாளி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். நாங்கள் அடிக்கடி கேட்கின்ற ஒரு ஹதீஸ் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பர் மேடையிலே ஏறுகின்ற பொழுது ஆமீன் சொன்னார்கள், ஆமீன் சொன்னார்கள், ஆமீன் சொன்னார்கள். பின்பு சஹாபாக்கள் விளக்கம் கேட்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 விடயங்களை சொன்னார்கள். நான் மிம்பர் மேடையில் ஏறுகின்ற பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் லஅனத் செய்தார்கள், நான் ஆமீன் சொன்னேன். அதுல ஒன்றுதான், யார் ரமதானை அடைந்து சரியாக ரமதானை பயன்படுத்தவில்லையோ, ரமதானின் மூலமாக ரமதானுடைய நோக்கத்தை அடைந்து கொள்ளவில்லையோ, அல்லாஹ் அவரை நாசமடைய செய்யட்டும் என்று சொன்னார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் முன்னேற வேண்டும் என்றால், அது பொருளாதார ரீதியாக இருந்தாலும் சரி, குடும்ப ரீதியாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் முன்னேற வேண்டும் என்றால் முதலாவது பாவங்களை நாங்கள் விட வேண்டும். பாவங்களை செய்து கொண்டு வாழ்க்கையில முன்னேற்றத்தை காண முடியாது. ஏனென்றால் பாவங்கள் எங்களை அழித்துவிடும். மறந்து விடாதீர்கள் அன்புக்குரிய நேயர்களே, மறந்து விடாதீர்கள். பாவங்கள் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சோதனை. உடம்பில் நோய் இருந்தால் நாங்கள் என்ன செய்வோம்? மருத்துவம் செய்வோம். மருத்துவம் செய்யாமல் இருந்தால் என்னவாகிவிடும்? அந்த நோய் முற்றி சில நேரம் அதன் மூலமாக மரணம் அடைந்து விடலாம். இதே போன்றுதான் எங்களுடைய வாழ்க்கையில் பாவங்கள் இருந்தால் நாங்க பாவங்கள் இருந்து தௌபா செய்ய வேண்டும், பாவ மன்னிப்பு தேட வேண்டும், அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும். இல்லை என்றால் அந்த பாவம் முத்தி 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 சில நேரம் எங்களுடைய உள்ளத்தை தாக்கலாம், எங்களுடைய குடும்பத்தை தாக்கலாம், எங்களுடைய வாழ்வாதாரத்தை தாக்கலாம். இதற்கெல்லாம் தெளிவாக ஹதீஸ் வந்திருக்கிறது. ஒருவர் பாவம் செஞ்சு கொண்டே இருக்கிறாரு, தௌபா கேட்கவே இல்லை, முதலாவது அவருடைய உள்ளம் பாலடைந்து விடுகிறது. என்ன சொல்றார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? இதா அத்னப தன்பன், ஒரு மனிதன் பாவம் செய்து விட்டால் நுகிதத் ஃபீ கல்பிஹி நுக்தத்துன் சௌதா, அவருடைய உள்ளத்திலே ஒரு கருப்பு புள்ளி போடப்பட்டு விடும். யோசிச்சு பாருங்கள், உள்ளம் கெட்டு விடுகிறது, உள்ளம் மாசடைந்து விடுகிறது. உள்ளம் கெட்டுவிட்டால் நல்லதை எடுத்துக்கொள்ளாது. உள்ளம் சீராகிவிட்டால் தான் அனைத்து விடயங்களும் சீராகிவிடும். உள்ளம் கெட்டுவிட்டால் அனைத்து விடயங்களும் கெட்டுவிடும். பார்ப்பதெல்லாம் பாவமாயிருக்கும், பேசுவதெல்லாம் பாவமாயிருக்கும், சிந்திப்பதெல்லாம் பாவமாயிருக்கும். எனவே உள்ளம் கெட்டு போகாமல் இருக்க பாவத்தில் இதுங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். சில நேரம் பாவம் செய்திருந்தால் தௌபா செய்து கொள்ள வேண்டும். நோய் இருந்தால் மருத்துவம் செய்வதை போல நாங்கள் பாவம் செய்திருந்தால் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து கொள்ள வேண்டும். சில நேரம் எங்களுடைய பாவங்கள் மிகைத்துக் கொண்டே போனால் எங்களுடைய பொருளாதார ரீதியிலே வீழ்ச்சி ஏற்படலாம், பரக்கத் குறையலாம், வாழ்வாதார ரீதியிலே பரக்கத்தை நாங்கள் இழந்து விடலாம். யார் சொன்னதே? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல் அப்த் லா யஹ்ருமு ரிஸ்க பிதன்பி யுஸீபு, நிச்சயமாக ஒரு அடியான் அவன் செய்கிற பாவத்தின் காரணமாக அவருடைய வாழ்வாதாரம் தடுக்கப்படும் என்று சொன்னார்கள். இன்ன என்று உண்மை தன்மை ஏற்பட இது நடக்கும் என்பதை எடுத்து காட்டுகிறது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே நாங்கள் பாவத்தில் இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், பாவங்களில் இருந்து நாங்கள் தௌபா செய்ய வேண்டும். இப்னு ஜௌசி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கின்றார்கள், யா தாலிபல் ஜன்னா, சொர்க்கத்தை தேடக்கூடியவர்களே, சொர்க்கத்தை விரும்பக்கூடியவர்களே, நாங்கள் என்ன செய்வோம்? எப்பொழுதும் சொர்க்கம் கிடைக்க வேண்டும் என்ற ஆவலோடு இருப்போம்.
சில நேரம் பாவம் செய்வோம், பாவம் செய்தாலும் எங்களுக்கு சொர்க்கம் கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் ஆசையோடு இருக்கின்றோம். தவறு செய்கின்றோம், சில நேரம் ரமதானுடைய மாதம் அடைந்தும் நோன்பு பிடிக்காமல் ஒரு மோசமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ரமதானுடைய மாதம் அடைந்தும் சில நேரம் நோன்பு பிடித்தும் தொழாமல் இருக்கலாம். ரமதானுடைய மாதம் அடைந்தும் சில நேரம் நாங்கள் பாவிகளா மாறலாம். அல்லாஹ் பாதுகாப்பானாக. பாவம் செய்து கொண்டிருந்தால் பாவிகளா மாறலாம். என்றாலும் நாங்கள் ஒவ்வொருத்தரும் என்ன செய்கிறோம், எப்படியாவது எங்களுக்கு சொர்க்கம் கிடைக்க வேண்டும் என்ற ஆவல் ஆசை இருக்கும். இப்னு ஜௌசி ரஹிமஹுமுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, யா தாலிபல் ஜன்னா, சொர்க்கத்தை தேடக்கூடியவர்களே, சொர்க்கத்தை ஆதரவு வைக்கக்கூடியவர்களே, சிந்தித்து பாருங்கள். பிதன்பின் வாஹிதின் உஹ்ரிஜ அபூக மினல் ஜன்னா, ஒரே ஒரு பாவம், இந்த பாவத்தின் காரணமாக உங்களுடைய தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள். ஏன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்தில் வெளியேற்றப்பட்டார்கள்? அல்லாஹ் தடுத்த ஒரு விடயத்தை செய்ததன் காரணமாக, ஒரு மரத்தை காட்டி அந்த மரத்தின் பக்கம் நெருங்க வேண்டாம் என்று சொன்னதன் காரணமாக நெருங்கினார்கள். ஷைத்தான் அதில் ஆசையை உண்டாக்கினான், சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள். கேட்கிறார்கள் இப்னு ஜௌசி ரஹிமஹுமுல்லாஹ் அவர்கள், அத்தத்மஉ ஃபீ துஹூலிஹா பிதுனூபின் லம் ததுப் அன்ஹா, நீங்க பல பாவங்களை செஞ்சு போட்டு தௌபா செய்யாமல் சொர்க்கம் கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் ஆதரவு வைக்கிறீர்களா என்று இப்னு ஜௌசி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் எங்களிடத்திலே கேட்கிறார்கள். சொர்க்கத்தை விரும்புகின்றோம், சொர்க்கத்தை ஆதரவு வைக்கின்றோம். கேட்கிறார்கள், உங்களுடைய தந்தை ஒரு பாவத்தின் காரணமாக, ஒரே ஒரு தவறின் காரணமாக சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள். நீங்க பல பாவங்கள் செய்கிறீர்கள், பல குற்றங்களை செய்கிறீர்கள். இப்படி செய்து கொண்டு தௌபா இல்லாமல் சொர்க்கம் நுழையலாமா, முடியுமா, ஆதரவு வைக்கலாமா என்று இப்னு ஜௌசி ரஹிமஹுமுல்லாஹ் அவர்கள் எங்களிடத்தில் கேட்கிறார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, நேயர்களே, இந்த ரமதானுடைய மாதம் என்பது தௌபாவுடைய மாதம், பாவ மன்னிப்பு தேடுகின்ற மாதம். இந்த ரமதானுடைய காலத்தில் செய்ய வேண்டிய சில முக்கியமான அமல்கள் ஒன்றுதான் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவது. ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். பாருங்கள், ரமதானுடைய ஆரம்ப காலங்களிலே, ஆரம்ப பயான்களிலே அதிகமாக எங்களோட உலமாக்கள் எதை பேசுவார்கள், எதை சொல்லுவார்கள்? நாங்க அந்த ஹதீஸை சொல்றதோட கேட்போம், இது எந்த நாளும் கேட்கிறது தானே என்று. ஆனா அதில் எவ்வளவு பெரிய தாக்கம் இருக்கிறது, எவ்வளவு பெரிய அல்லாஹ் தஆலா ஒரு மறைமுகமான ஒரு விடயத்தை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றான். என்ன சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதா ஜாஅ ரமதான், ரமதான் வந்துவிட்டால் ஃபுத்திஹத் அபுவாபுர் ரஹ்மா, ரஹ்மத்துடைய கதவுகள் திறக்கப்படுகின்றன. இன்னும் சில ரிவாயத்துகளில் ஃபுத்திஹத் அபுவாபுஸ் ஸமா, வானத்துடைய கதவுகள் திறக்கப்படுகிறது என்றும் ஹதீஸ்ல வந்திருக்கிறது. இந்த வானத்துடைய கதவுகள் திறக்கப்படுவது என்றால் என்ன? ஒரு நோன்பாளியுடைய துஆக்கள், அந்த நோன்பாளியுடைய பாவங்களுக்கான தௌபாக்கள் எப்ப கேட்டாலும் அல்லாஹ்விடத்தில் கபூல் செய்யப்படுகிறது, அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஏன்? ரமலானுடைய காலத்தில் மட்டும்தான் சொர்க்க, அதாவது வானத்துடைய கதவுகள் எந்த நேரம் திறக்கப்பட்டு இருக்கிறது. மற்ற நாட்களில் அப்படி அல்ல. அதற்கான ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்கும், அதற்கான குறிப்பிட்ட ஒரு காலம் இருக்கும். அந்த காலத்தில் மட்டும்தான் என்ன செய்யும்? வானத்துடைய கதவுகள் திறக்கப்படும். ஆனால் ரமதான் என்று வந்துவிட்டால் அல்லாஹு தாலா முழு நாளும் 30 நாளும் அல்லது 29 நாளும் அந்த கதவுகளை திறந்து வைத்திருக்கிறான். எதற்காக வேண்டி? என்னுடைய அடியான் என்னிடத்துல பாவ மன்னிப்பு கேட்டால் அது கபூல் செய்யப்பட வேண்டும், துஆ கேட்டால் கபூல் செய்யப்பட வேண்டும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமதானுடைய காலத்தில் பாவ மன்னிப்பு தேடுறதுக்கு ஆக 2 முக்கியமான நேரம் இருக்கிறது. நிறைய பேர் இந்த நேரத்தில் கவனம் செலுத்தாமல் இருக்கிறோம். இந்த நேரத்தில் நாங்கள் வேலையின் காரணமாக அந்த நேரத்தை பயன்படுத்தாமல் இருக்கின்றோம். அது என்ன நேரம்? முதலாவது சஹருடைய நேரம். முத்தகீன்களுடைய பண்புகளை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே பேசுகின்ற பொழுது பேசுகின்றான். அந்த முத்தகீன்கள் எப்படி இருப்பார்கள் என்றால், வபில் அஸ்ஹாரிஹிம் யஸ்தக்ஃபிரூன், அவர்கள் சஹருடைய நேரத்திலே அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவார்கள். சஹருடைய நேரம் ஒரு முக்கியமான நேரம். அந்த சஹருடைய நேரத்தில் நாங்கள் உணவுடைய தேவைகளை பூர்த்தியாக்குவதோடு மட்டும் நின்று கொள்ளாமல் குர்ஆன் ஓத வேண்டும்,
அந்த நேரத்தில் நின்று தொழ வேண்டும். அந்த நேரத்தில் நாங்கள் இஸ்திக்பார் செய்ய வேண்டும், பாவ மன்னிப்பு தேட வேண்டும். ஏன்? அந்த நேரத்தில் ஷைத்தான் ஏற்கனவே ரமலானுடைய காலத்தில் கடலிலே தூக்கி எறியப்படுகின்றான். அந்த நேரத்தில் ஷைத்தானுக்கு வேலைகள் மிக குறைவு. பாவ மன்னிப்பு தேடினால் எங்களை அறியாமலேயே கண்ணிலிருந்து கண்ணீர் வடிந்துவிடும். இது முத்தகீன்களுடைய பண்பு, நல்லவர்களுடைய பண்பு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பண்பு, சஹாபாக்களுடைய பண்பு. எனவே ரமதானுடைய காலத்தில் சஹருடைய நேரத்தில் இஸ்திக்பார் செய்வதற்கு, பாவ மன்னிப்பு தேடுவதற்கு ஆக சிறந்த நேரம் சஹருடைய நேரம். இரண்டாவது, பாவ மன்னிப்பு தேடுவதற்கு ஆக சிறந்த நேரம் இஃப்தாருடைய நேரம், நோன்பு திறப்பதுடைய நேரம். இந்த நேரத்தில் நாங்கள் ஷோட்டிஸ் வாங்குறதிலையும், இந்த நேரத்தில் வேற 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 நிகழ்வுகளில் கலந்து கொள்வதிலிருந்தும் எங்களை நாங்கள் முழுமையாக தவிர்த்து கொள்ள வேண்டும். அதற்கு முன்னேற்பாடு செய்துவிட்டு அதானுக்கு ஒரு 15 நிமிடங்களுக்கு முன்னாலே, பெண்களே உங்களை பார்த்து சொல்கின்றோம், நேர்களே இதை கவனமாக கேளுங்கள். மிக முக்கியமான நேரம், பரக்கத் பொருந்திய நேரம், இஸ்திக்பாருடைய நேரம், அல்லாஹ் பாவ மன்னிப்பை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நேரம், ஒரு நோன்பாளிக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துகின்ற நேரம். இந்த இஃப்தாருடைய நேரத்தில் ஒரு 15 நிமிடங்களுக்கு முன்னால் எங்களுடைய எல்லா வேலை பழுவுகளையும் வைத்துவிட்டு அல்லது அதை நேரங்காலத்தோடு முடித்துவிட்டு நாங்கள் உட்கார்ந்து கொண்டு இஸ்திக்பாரில் ஈடுபட வேண்டும். அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேட வேண்டும். ஏன் நாங்கள் பாவ மன்னிப்பு தேட வேண்டும்? யாருக்காவது விருப்பமா நான் மௌத்தாகிற நேரத்தில் பாவியாக மௌத்தாக வேண்டும் என்று? யாரும் விரும்ப மாட்டோம். நாங்கள் எல்லாரும் ஆசைப்படுகிறோம், நாங்கள் மௌத்தாகிற நேரத்தில் நல்ல மனிதர்களாக மௌத்தாக வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். நிச்சயம் அந்த ஆசை இருக்க வேண்டும். அப்படி என்றால் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேட வேண்டும். அது மிக முக்கியமான ஒரு நேரம், ஒரு சிறந்த நேரம், அல்லாஹ் துஆக்களை கபூல் செய்கின்ற நேரம். இந்த நேரம் அல்லாஹ்வுடைய தூதரும் விரும்பிய நேரம். எனவே இந்த ரமலானுடைய காலத்தில் இந்த 2 நேரத்திலும் இஸ்திக்பார் செய்வதோடு, குறிப்பாக நாங்கள் எங்களுக்கு மட்டும் பாவ மன்னிப்பு தேடாமல் எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கிய எங்களுடைய பெற்றோர்களுக்கு பாவ மன்னிப்பு தேட வேண்டும், அவர்களுக்கு இஸ்திக்பார் செய்ய வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எங்களுக்கு கற்று தந்தார்கள். எப்படி துஆ செய்வார்கள்? ரப்பிக்ஃபிர்லி வலிவாலிதைய, யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, என்னுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்திருக்கிறார்கள். எனவே நாங்கள் கட்டாயமாக எங்களுடைய பெற்றோர்கள் மரணித்திருந்தால் அல்லது எங்களுடைய பெற்றோர்கள் உயிரோடு இருந்தாலும் எங்களுடைய இந்த துஆக்களிலே எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கிய ஒரு நாளும் எங்களுடைய பெற்றோர்களை நாங்கள் மறந்துவிடக் கூடாது, ஒரு சந்தர்ப்பத்திலும் நாங்கள் மறந்துவிடக் கூடாது. குறிப்பாக ரமலானுடைய காலத்தில் நாங்கள் எங்களுடைய பெற்றோர்களுக்காக இஸ்திக்பார் செய்ய வேண்டும். இது மிக முக்கியமான ஒரு இபாதத்தாக இருக்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறுதியாக ஒரு குர்ஆனுடைய வசனத்தை சொல்லிவிட்டு என்னுடைய உரையை முடிக்கலாம் என்று நினைக்கின்றேன். பாருங்கள், நாங்கள் பாவம் செய்துவிட்டு என்ன நினைக்கிறோம்? இவ்வளோ பாவம் செய்திருக்கிறோமே, அல்லாஹ் எங்களை பிடிக்கவில்லையே, அல்லாஹ் தண்டனை தரவில்லையே என்று நாங்கள் நினைக்கிறோம் தானே? அதுக்கு ஒரு நியாயம் இருக்கிறது சகோதரர்களே, நேயர்களே, அதுக்கு ஒரு நியாயம் இருக்கிறது. ஏன் தெரியுமா? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான், வலவ் யுஆஹிதுல்லாஹு الناس பிظுல்மிஹிம், அவர்களுடைய பாவங்களின் காரணமாக மனிதர்களை அல்லாஹ் பிடித்து விட்டால், எவ்வளோ பாவம் செய்கிறோம், எவ்வளோ தவறுகள் நடக்குது, தனிப்பட்ட முறையில் எவ்வளோ தவறுகள், கூட்டாக எத்தனையோ தவறுகள், குடும்ப ரீதியாக எத்தனையோ தவறுகள் நடந்து கொண்டிருக்கிறாரே, இவ் ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹ் பிடித்து விட்டால், மா தரக அலா ظஹரிஹா மின் தாப்பா, அல்லாஹ் தஆலா சொல்றான், இந்த பூமிக்கு மேலால் எந்த உயிரினமும் அல்லாஹ் தஆலா விட்டு வைத்திருக்க மாட்டான். ஏண்டா ஒவ்வொருத்தரும் பாவம் செய்ய ஒவ்வொருத்தரையும் அழிச்சு கொண்டே இருந்தான் என்றால் உலகத்தில் யார் இருப்பார்கள்? ஒருத்தரவே இருக்க மாட்டார்கள். என்றாலும் அல்லாஹ் அந்த வசனத்தில் சொல்கின்றான், வலாக்கி வஹ்ருஹும் இலா அஜலிம் முஸம்மா, ஒரு குறிப்பிட்ட தவணையின் பக்கம் அவர்களை அல்லாஹ் பிற்படுத்தி வைத்திருக்கிறான். சில நேரம் 3 வருஷத்திலே அந்த தண்டனை கிடைக்கலாம், சில நேரம் சக்கராத்திலையும் கிடைக்கலாம், அல்லாஹ் பாதுகாப்பானாக. சில நேரம் நாங்கள் மரணித்ததன் பின்னாலும் அதற்கான தண்டனை கிடைக்கலாம், அல்லாஹ் பாதுகாப்பானாக.
எனவே இந்த ஆயத்துக்களை நாங்கள் ஆழமாக பதிய வைத்துக் கொண்டு, ரமதானுடைய மாதம் என்றாலே இஸ்திக்ஃபாருடைய மாதம், ரமதானுடைய மாதம் என்றாலே பாவ மன்னிப்பு தேடுகின்ற மாதம். இந்த மாதத்திலே நாங்கள் பாவ மன்னிப்பை தேடி அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைந்து கொள்கின்ற பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா நசீபாக்குவானாக. குறிப்பாக இந்த இந்த சேனலினூடாக இந்த நிகழ்ச்சியை ஒளிபரப்பக்கூடிய சகோதரர்களுக்கும், இதனுடைய நிர்வாகத்தினர்களுக்கும், இதனுடைய ஏனைய அங்கத்துவர்களுக்கும், குறிப்பாக இந்த கல்முனை ஜமியத்துல் உலமா அந்த உலமா சபைகளுக்கும் அல்லாஹ் தஆலா பரிபூர்ணமான ஈமானையும் நம்பிக்கையும் உதவியையும் அல்லாஹ் தஆலா வழங்குவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.